3D லாப்ரோஸ்கோபி அப்படின்னா என்ன? ஸோ லாப்ரோஸ்கோபி எல்லாருக்குமே தெரியும். 3D லாப்ரோஸ்கோபினா 3D கேமரா யூஸ் பண்ணி பண்றது. இதுல முக்கியத்துவம் என்னன்னா இதோடைய கிளாரிட்டி, இமேஜ் பாக்குறது, ரத்த குழைய பாக்குறது, மசில பாக்குறது, இதெல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இது என்னென்ன கண்டிஷன்ல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ப்ரொசீஜர்ஸ் லாப்ரோஸ்கோப்ல பண்றது 3D யூஸ் பண்ணலாம். முக்கியமா என்ன ப்ரொசீஜர்ஸ் கேட்டீங்கன்னா, ஃபைப்ராய்ட் கட்டியை ரிமூவ் பண்ண உடனே அதை நம்ம நல்லா சூச்சர் பண்ணணும். ஒவ்வொரு லேயரா நம்ம கரெக்டா சூச்சர் பண்ணா தான் அந்த ஸ்கார் நல்லா இருக்கும். இந்த கர்ப்பப்பை 10 மாசத்துக்கு குழந்தைய தாங்கணும். அதனால இது கரெக்டா இருந்துச்சுன்னா தான் அதால தாங்க முடியும். இல்லைன்னா அந்த இடத்துல விட்டுருச்சுன்னா இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இன் பிரெக்னன்சி. அடுத்தது எண்டோமெட்ரியோசிஸ், ரத்த கட்டிகள். ஸோ ரத்த கட்டி இருந்துச்சுன்னா ஓவரி இருக்கிற அந்த எக் ப்ரொடியூசிங் டிஷ்யூ, அந்த முட்டை வளர்ச்சிக்குரிய அந்த டிஷ்யூ டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ நம்ம இந்த சர்ஜரியில ஹீட் யூஸ் பண்றப்போ அந்த எக் ப்ரொடக்ஷன் டிக்ரீஸ் ஆகலாம். அதனால இந்த 3D லாப்ரோஸ்கோபி கரெக்டா அந்த நார்மல் டிஷ்யூ, அப்நார்மல் டிஷ்யூ இது ரெண்டுக்கும் கரெக்டா அந்த லைன் காட்டுச்சுன்னா நம்ம இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட அந்த டிஷ்யூ மாத்திரம் எடுத்துட்டு நல்ல டிஷ்யூ ப்ரிசர்வ் பண்ணலாம். அடுத்தது டியூப் ரீகனலைசேஷன். கர்ப்பத்தடை பண்றவங்களுக்கு அந்த டியூபை திருப்பி சேர்க்கறதுக்கோசரம் இந்த 3D லாப்ரோஸ்கோபி ரொம்ப முக்கியம். ஏன்னா எதையுமே ரொம்ப சின்ன நுணுக்கமா நீங்க பாக்குறதுனால, சின்ன டிஷ்யூ கூட பெருசா பாக்குறதுனால கரெக்டா அந்த லேயர் டு லேயர் நம்ம சூச்சர் பண்றதுனால உங்களுக்கு சக்சஸ் ரேட் 3D லாப்ரோஸ்கோபில மற்றதுல 65%, 80% உங்களுக்கு சக்சஸ் ரேட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு.